வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க ஒரு விஷயத்த செய்ய முயற்சி செய்யும் பொழுது, ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி, அத தொடங்க போறீங்க அப்படின்னாலும் சரி, என்ன பண்ண போறீங்க அப்படின்னாலும், அதை நீங்கள் 10 முறை யோசனை செய்வீர்கள். அப்படி யோசனை செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. நீங்க அதிகமாக யோசித்ததாலேயே, அதிகமான வாய்ப்புகள நீங்க இழந்து விட்டு போயிட்டீங்க. அது உங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தான் இருப்பீங்க. போக போக அதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் மாறி விடுவீர்கள். எது செய்தாலும் நீங்கள் ஒரு முறைக்கு 10 முறை யோசனை செய்வீர்கள். அந்த ஒரு யோசனையினாலே உங்களுடைய வாழ்க்கை பாதி வாழ்க்கை போய்விடுங்க. ஆனால் ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஒரு வாய்ப்பு வந்தது அப்படின்னா உடனே நீங்க ஜம்ப் பண்ண மாட்டீங்க. இது சரியாக இருக்குமா? இது சேஃபாக இருக்குமா? நம்முடைய வாழ்க்கையை இது எங்க கொண்டு போகும்? இதனால நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படுமா? ஏற்படாதா? என்று நாளைக்கு இதனால் எந்த விதமான பிரச்சனைகள் வருமா? என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கொள்வீங்க. ஏனாவது நல்லது பண்ணணும்னு நினைத்து வந்தால் கூட அதனை கூட நீங்கள் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஏற்றுக்கொள்ளாமல் பல விஷயங்களை உங்களுடைய மனதிற்குள் நீங்க வைத்துக் கொண்டே இருப்பீங்கங்க. வைத்துக்கொண்டு அவங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டு உங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா நீங்க உருவாக்கி கொண்டே இருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் மற்றவங்க மூவ் பண்ணி விடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. நீங்கள் இன்னும் யோசித்துக் கொண்டே இருப்பீங்க எல்லாத்தையும். பழையது, உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் என்னென்ன நடந்தது என எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்குள்ள போட்டு யோசனை செய்து கொண்டு உங்களை நீங்களே பிரச்சனைகள்ல ஆழ்த்தி கொள்வீங்க. இந்த மாதிரி ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருக்கவும் செய்வீங்க. இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். இல்லைன்னா நீங்க இருக்கக்கூட செய்திருக்கலாம். அதனை கூட நீங்க நினைக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம அந்த ஒரு நாளை ஏன் விட்டோம்? அந்த ஒரு வேலைக்கு போனாம இப்போ அவனுடைய நிலைமை எந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னு அதை நினைத்து நீங்க வருத்தப்படுவீங்க. இதனால நம்ம எல்லாத்தையுமே நம்ம இழந்து விட்டோமோ அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளானது கிடைக்கும். எல்லாத்தையுமே நம்ம மதிக்காம கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ணின பெரிய ஒரு தப்பு அப்படின்னு உங்களுடைய தப்பை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க தவறு செய்ய வேண்டாம் என்று முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள் தான். இருந்தாலும் பல வாய்ப்புகளை நீங்க தவற விட்டு இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த வாய்ப்புகளை தவற விட்டதால் உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க தவற விட்டது போல உங்களுக்கு நிச்சயமாக மாறி இருக்குங்க. போதுமான அளவுக்கு நல்ல ஒரு வேலைக்கு போயிருக்க மாட்டீங்க. படித்திருந்தால் கூட போதுமான அளவுக்கு உங்களுக்கு வேலையானது கிடைத்திருக்காது. நீங்கள் படித்தது ஒன்றாக இருக்கும், வேலை செய்வது ஒன்றாக இருக்கும். இது உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ நிச்சயமாக பொருந்துங்க. நீங்க எப்பொழுதுமே சரியாக இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதன்படிதான் நீங்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. நீங்கள் எதை செய்தாலுமே அதை சரியாக செய்யணும். அதுல நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க, ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு வேலையையும் நம்ம சரியாக செய்து முடிக்கணும். அப்பொழுதுதான் நம்மளை 4 பேர் மதிப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே அதை முழுவதையும் நீங்க கவனிப்பீங்க. இந்த ஒரு விஷயத்துல என்ன இருக்கு, இது எதற்காக பயன்படுது அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க நோண்டி நோண்டி கேட்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனா அதனை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. 5 நிமிடம் வேலை பார்த்தால் கூட அந்த 5 நிமிடங்கள்ல நம்ம ஒரு 5 விஷயங்களாவது இதனை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சும்மா வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைத்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. இது இன்னும் பெட்டரா நம்ம பண்ணிருக்கலாம் அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்து உங்களுக்குள்ள நீங்களே பிரச்சனைகளை கூட உருவாக்கி இருப்பீங்க. இதை விட இன்னும் நம்ம நல்லா பண்ணலாம் நல்லா பண்ணலாம்னு நினைத்து நீங்க சீக்கிரமாக முடிக்கக்கூடிய வேலைகளை கூட லேட் பண்ணி கொண்டு இருப்பீங்க. இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைத்து அதை முடிக்காம இன்னும் நீங்க காக்க வைத்து கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்குங்க. அதனால தான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட முடிவடையாமல் பாதியில் நின்று கொண்டேதாங்க இருக்கும். நின்று கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். உண்மை என்ன தெரியுமா? நீங்க எல்லாத்திலையுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது கிடைக்காமல் போய்விடும். நீங்கள் அதை எப்படியாவது சேஸ் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. எப்படியாவது நம்ம இந்த ஒரு செயலை முடித்துவிடணும், எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சிடணும்னு நீங்க நினைத்து கொண்டு இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பயணம் என்பது சின்ன சின்ன ஹாப்பினஸை கூட நீங்க மிஸ் பண்ணி கொண்டு இருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்த்து உங்களுக்கு சிறியதாக தெரியலாம். ஆனால் அதையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில பிற்காலத்தில் வருத்தப்படுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. நீங்க நம்பியவங்க ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில தவறாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனாங்க? நீங்க யாரை நம்பினாலும் அவங்கள முழுமையா நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க. அவங்க யாரு, என்ன, ஏது, அதுக்கப்புறம் தான் அவங்கள நீங்க நம்பவே ஆரம்பிப்பீங்க. உடனடியாக அவங்க மீது உங்களுக்கு நம்பிக்கை என்பது வந்துவிடாது. ஒரு முறைக்கு பல முறை அவங்களை நீங்கள் யோசித்து அவங்க எப்படிப்பட்டவங்க என எல்லாத்தையுமே தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு தாங்க அவங்கள நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. அதனாலே சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக போயிருப்பாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஃபார்முலா மாதிரி கிடையாதுங்க. எல்லாருமே என்ன, ஏது, எப்படி என்று தெரிந்து கொண்டு வாழும் நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க.
நீங்க பார்த்தது ஒரு நபரின் ஒரு சைடை மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனையோ நபரை சந்திச்சிருப்பீங்க. அவங்களுடைய உண்மையான முகம் என்பது வேறவாக இருக்கும். நீங்க ஒரு சில விஷயங்கள் அவங்களை பார்த்துவிட்டு இவன் தவறான மனிதர் என்று நீங்களே உங்களுக்குள்ள கற்பனை போட்டுக் கொள்வீங்க. அந்த மாதிரி கற்பனை போட்டு எத்தனையோ நல்ல உறவுகளை கூட நீங்க இழந்திருப்பீங்க. அதனால சில மனிதர்கள் உங்களுக்கு பொறுமையாகத்தான் அவங்களுடைய வாழ்க்கையில மாற ஆரம்பிப்பாங்க. அவங்க இந்த ஒரு நேரத்துல அவங்களை தவறாக புரிந்து கொண்டோம் என்று உங்களுக்குள்ள நீங்களே சில கேள்விகளை கூட முன்வைப்பீங்க. இந்த மாதிரியான உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் மற்றவங்களை தவறாக புரிந்து கொள்வது உங்களுடைய எண்ணங்களாக இருக்காது. இருந்தாலும் அவர்கள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஆரம்பத்தில் அவர்கள் இப்படித்தான் என்று அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க விலகி இருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்களை பண்ணியிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்க விடாம பாதியிலே உங்களுக்கு வெற்றிகளை நிச்சயமாக நிறுத்தி இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை நிச்சயமாக நீங்கள் கூற வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்ப முடியாத மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நடக்க ஆரம்பிக்குங்க. அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அப்படிப்பட்ட மாற்றங்களாக இருக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாற ஆரம்பிக்கும்? கன்னிராசி அன்பர்களே, நீங்க கடந்த சில மாதங்களில் அனுபவித்த மனக்குழப்பங்கள், திசை தெரியாத நிலைமைகள், எதை செய்ய வேண்டும் என்ற தயக்கங்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை சோர்வடைய செய்திருக்கும். எந்த விதமான வேலைகளையும் உங்களை செய்ய விடாமல் மனதிற்குள்ளே இருந்து உங்களை பிரச்சனையில ஆழ்த்திருக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு நிலைமையானது உங்களுக்கு மெதுவாக மாற ஆரம்பித்து விடும். இதுவரை உங்களுடைய முயற்சிகள் இருந்தும் பலன் கிடைக்காமல் போனது என்று உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக தோன்றியிருக்கும். ஆனா அந்த முயற்சிகள் அனைத்துமே வீண் போகவில்லைங்க. அதை நீங்களே உணர்ந்திருப்பீங்க. இப்போது அந்த உழைப்பின் விதைகள் உழைக்க ஆரம்பிக்கும். நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள சில கேள்விகள் நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு தெளிவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். யாரை நம்ப வேண்டும், எந்த ஒரு வழியை நம்ம தேர்வு செய்தால் வெற்றி நமக்கு உறுதியாக உருவாகும் என்பதை உணர்ந்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதரா நீங்க மாறவும் செஞ்சிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள், பல பாடங்கள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றவும் செஞ்சிருக்கும். உங்களுடைய வாழ்க்கை இப்போது சீரான ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். முன்பு இருந்த குழப்பமான சூழ்நிலைகள் இனிமே ஒழுங்காக மாறிவிடும். இனிமே உங்களுடைய மனதிற்குள்ளேயும் சரி, உங்களுக்கும் எந்த விதமான குழப்பமான விஷயங்களும், எந்த விதமான குழப்பமான யோசனைகளும் உங்களுக்குள்ள வராமல் இருக்கும். சிலர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு நல்லதுக்காகத்தான். ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. நம்ம அவங்க கூட எப்படியோ பழகிருந்தோம். ஆனா அவங்க ஏன் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும். ஆனா ஆரம்பத்துல சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனதை நினைத்து நீங்க வருத்தப்படுவீங்க. ஆனா போக போக அந்த உறவுகள் யாரு, என்ன ஏது என்பதை தெரிந்து கொண்டு அந்த உறவுகள் போனது நன்மைதான் என்று நீங்களே உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நிச்சயமாக நடந்து விடுங்க. புதிய வாய்ப்புகளும், புதிய மனிதர்களும், புதிய சிந்தனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை திடீரென்று மாற்றங்களாக இல்லாமல், ஆனால் இது ஒரு நிலையான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உயர்ந்துவிடும். நீங்க இப்போது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய முடிவுகளாக இருக்கும். இந்த ஒரு காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஒரு திருப்பு முனையால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய குழப்பங்கள் அனைத்தும் சரியாக உங்களுடைய வாழ்க்கை இனிமே அமைதியாக நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. பலமுறை என்ன செய்யறதுனே தெரியாம என்ற ஒரு நிலைமையில நீங்க இருந்து கொண்டு இருந்திருப்பீங்க. அந்த குழப்பங்கள் தாங்க உங்களுடைய மன அமைதியை இந்த ஒரு நேரத்துல கெடுத்திருக்கும். ஆனா இப்போது அந்த குழப்பங்கள் மெதுவாக உங்களிடம் இருந்து குறைய ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு என்பது நிச்சயமாக உருவாகி இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தெளிவு என்பது இல்லாமல் எந்த முடிவுகளை எடுப்பது, எந்த உறவுகளை நம்ம கூட தக்க வைத்துக் கொள்வது என்று தெரியாமல் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள்ல நீங்க இருந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெளிவு என்பது கிடைக்கும். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கை ஒரு சைக்கிள் போல திரும்பி கொண்டேதாங்க இருந்திருக்கும். அதே பிரச்சனைகள், அதே தோல்விகள், அதே மனவேதனைகள். ஆனால் இப்போது அந்த ஒரு சைக்கிள் ஆனது உடைய ஆரம்பித்திருக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் ஒரு புதிய பாதையில நடக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை அமைதி வரும் என்பது ஒரு சின்ன விஷயமாக இருக்காதுங்க. அது உங்களுடைய மனநிலையை முழுவதையுமே மாற்றக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு இடமாக, பெரிய ஒரு விஷயமாக மாறியிருக்கும். உங்களுடைய எனர்ஜியை நீங்க சரியான விஷயங்களுக்கு இனிமே பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை சீரானதாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போது எடுக்கக்கூடிய
சிறிய முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். இந்த ஒரு அமைதி தான் உங்களுடைய வளர்ச்சியின் ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கும். அதனையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உணர்ந்து கொள்வீங்க. இனிமே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கெல்லாம் மாறுமா அப்படின்னு நீங்களே உணர்ந்து அதனை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நிச்சயமா நல்ல மாற்றங்கள் நடக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். உங்களுக்கு அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.